ஹாய் குட் டேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி அடிப்படை கல்விக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இன்றைக்கி வந்து நம்ம நிறங்கள் என்னென்ன நிறங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். பார்க்கலாமா? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்ப்போமா? சிவப்பு சிவப்பு சிவப்பு. ஆப்பிள் வந்து என்ன கலரில் இருக்குது? சிவப்பு கலரில் இருக்குது. நீலம் நீலம் நீலம். வானம் வந்து நீல கலரில் இருக்கு. அடுத்து பாருங்க, மஞ்சள் மஞ்சள் மஞ்சள். இது வந்து எலுமிச்சம்பழம் வந்து கலர் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். பச்சை பச்சை பச்சை. கிளி வந்து பாருங்க பச்சை கலரில் இருக்கு. ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சு. ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கு. இளஞ்சிவப்பு, அதாவது ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இளஞ்சிவப்பு. ரோஸ் தான் இளஞ்சிவப்பு. தொப்பி வந்து அந்த ரோஸ் கலரில் இருக்குது. இளஞ்சிவப்பு. ஊதா வந்து ஊதான்னா அது வந்து பர்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஊதா. அதாவது கத்தரிக்காய் வந்து இந்த ஊதா கலரில் தான் இருக்கும். பர்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பர்பிள். அதாவது ஊதா, கத்தரிக்காய் நிறம். கருநீலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கருநீலம். அதாவது சட்டை கூட கருநீலத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள், சாம்பல் நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது சாம்பல் நிறம். சோபா செட் இதெல்லாம் வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கும். அடுப்பில் இருந்து நம்ம சாம்பல் வரும் இல்லையா, கறி வந்து ரொம்ப எரிஞ்சு போச்சுன்னா சாம்பலாக மாறிடும். அந்த சாம்பல் வந்து இந்த கலரில் தான் இருக்கும். அடுத்து வந்து பழுப்பு நிறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு. ஆந்தை வந்து அந்த பழுப்பு நிறத்தில் இருக்கு. அடுத்து வந்து வெள்ளை கலர்னால் இந்த பேப்பர் கூட நமக்கு வந்து வெள்ளை கலரில் தான் இருக்குது. வெள்ளை முட்டை கூட வெள்ளை கலரில் தான் இருக்குது. வெள்ளை. அடுத்து பாருங்கள், கருப்பு வந்து நம்ம தலைமுடி கூட கருப்பாக தான் இருக்கும். கருப்பு. இந்த ஷூ பாருங்கள், ஷூ வந்து கருப்பு கலரில் இருக்குது. அவ்வளோதான் குட்டீஸ். நிறங்கள் என்னென்ன நிறங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.